என்ன செய்றீங்க? ஓபன் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்மளோட கொடிகாமத்தில் தான் நிற்கிறோம். பர்த்டே பாயோரால் சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஆர்டர் சர்ப்ரைஸா கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க. உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி. ஃபர்ஸ்ட் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. थैंक यू. யாரா இருக்க முடியாது? அது கெஸிங் இருக்குதா? ஓ, யாரு? மனசி. வைஃபா? இல்ல இல்ல, இது வைஃப் டேன்னு வந்த கிஃப்ட்ல. நீங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்ணிட்டீங்களா? இல்லையே, அப்படி கிஃப்ட் இல்லையே. கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி எவ்வளவு கிஃப்ட் வந்தது? அப்படி இருக்கலாம். அண்ணாவா தானே? சரி ஓகே, பாப்போமே. நான் சொல்றேன் நாவா இல்லையேன்னு. அப்படியே கவலைப்படக்கூடாது. நான் அங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லி நீங்க கவலைப்படக்கூடாது. ஓகேவா? அப்புறம் அவங்க வீடியோ பார்த்துட்டு கவலைப்படுவாங்க. நாங்க உங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்தும் நீங்க தங்களை கண்டுபிடிச்சு சொல்லலையேன்னு சொல்லி. சரியா? ஓகே, நான் ஓபன் பண்ணி பாருங்க. என்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி. வைஃப் ரோஸ் எல்லாம் பண்ணி கிஃப்ட் பண்ணிருப்பாவா? பண்ணிருப்பாங்க. அட்ரஸ் தெரியாத தான் தெரியும். வைஃபுக்கு தான் அட்ரஸ் தெரியும். இல்லையே, நாங்க இங்க இருந்து யாருமே கான்டாக்ட் பண்ணி வரல. இது ஜெஃப்னால இருந்து உங்களுக்கு வந்த ஆர்டர். ஜெஃப்னால இருந்து வந்த ஆர்டர். வந்துட்டோம். பட் இது எங்களுக்கு ஜெஃப்னாக்குள்ள இருந்து வந்த ஆர்டர். சரி பிரதர், என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? ஓபன் பண்றேன். வர்க் பண்றீங்களா? வர்க் பண்றேன். சரி, அதை ஓபன் பண்ணி காட்டுங்க. எனக்கு இதெல்லாம் வைஃப் கிஃப்டா பண்ணி அனுப்பிடுவா? ஷூராவா? இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தது டக்குன்னு வைஃபுக்கு அனுப்பி சமாளிக்கிறார். வைஃப் அனுப்பினேன். அந்த வைஃபுக்கு தெரியும் தானே அவ அனுப்பலைன்னு சொல்லி. கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. உண்மையாவா? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல 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 இல்ல. பாவம், உண்மையா கிஃப்ட் அனுப்பினேன். கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி தானே கிஃப்ட் அனுப்பினேன். இவர் என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பர்த்டேல யாரும் உங்களை விஷ் பண்ணல? யாரும் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க? எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. யாருமே விஷ் பண்ணாம இல்ல? இல்ல இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. உங்களை இந்த பர்த்டேல விஷ் பண்ணாத ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி இந்த 21st பர்த்டேல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸா மாற்றி தரணும், அழகான ஒரு மெமரிஸா கிரியேட் பண்ணி தரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு நல்ல உறவு தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கு. இந்த உறவை நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு உறவு. நான் இருக்கிறேன். சொல்லிருக்கேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஜெஃப்னால இருந்து வந்த ஆர்டர் இருந்து. அப்புறம் நீங்க வைஃபை சொல்லி கவலைப்படக்கூடாது. என் வைஃப் ஆகும். மிக்கி, உங்களுக்கு இருக்கிற ஆசை இருக்கு. மிக்கிக்குள்ளையும் வந்திருக்கலாம். அப்படி ஒருத்தனை இல்ல வாருது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பர்த்டேல ஒரு 26 பர்த்டேல யாரும் உங்களை மிஸ் பண்றா? நீங்க யாரும் மிஸ் பண்றீங்க? சொல்ல ஷையா இருந்தா காதுக்குள்ள சொன்னா கூட கேட்கணும். இல்ல இல்ல, எவ்வளவு நடந்தது எல்லாமே அவதான். வைஃப் கிளம்ப போறாங்க, எனக்கு தெரியும். எந்த எழுது பேர்? வைஃபுக்கு எத்தனை எழுத்துல பேர்? ஃபர்ஸ்ட் வைஃப் நேம் என்ன? சிந்து. சிந்து நேம்ல கேட்கல. இதுக்கு மேல விட்டா பிரதர் அழுகுது. அப்படியே நான் இல்ல. அழுகுறீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு சர்மன் சர்ப்ரைஸ் சர்மன் எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல.
அது பிரதர்ட்ட உடுப்பு. ஓகே பிளாக் கலர்ல ட்ரெஸ் வந்தானே என் வைஃபை பார்த்து நீங்க சொல்லுங்க. லவலாம் கூட எடுத்தாரா அப்படி பிளாக் கலர். ஷூராவா? அவ இல்லைன்னு சொன்னா இந்த கிஃப்ட் எனக்கு தெரியும். மிக்கிக்கு கொடுத்தீங்க பாமிக்கு. சரி எல்லா கிஃப்ட்டும் ஷூராவா? ஷூர். எனக்கு தெரிஞ்ச ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு அனுப்புறதுல வைஃபை பேச பார்த்தா அட்டிக்க போற போல இருக்கு. எனக்கு தான் அட்டியோ தெரியா யார் கிஃப்ட் எனக்கு நம்பிக்கை அப்படி நான் இல்ல அடிக்க மாட்டீங்களா? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? யாருக்கு இந்த கிஃப்ட்? ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் நீங்க யாரை நினைக்கிறீங்க? நான் வரேன் வைஃபை தானே நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப்ல நம்பர் பிளாக் பண்ணிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நான் பாவிக்கிறேன். வாட்ஸ்அப்பே யூஸ் பண்றீங்க? இல்ல இல்ல என்னத்துக்கு என்ன காரணம்? ஸ்டோரேஜ் கொஞ்சம் கூட இருந்ததால பாவிக்கிறேன். ஸ்டோரேஜ் கூட இல்ல வைஃபை அந்த அடி கூட வேண்டாம். உண்மை சத்தம் சும்மா விடுங்க பாவம். பிரதர் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணாத இவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கிறார். ஏன் அவரை தேனி மேலும் மேலும் துன்பப்படுத்துறீங்க? என்ன பிரதர் வைஃபுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ண விடுறீங்களா இல்ல வைஃபால பிரச்சனை வருது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண விடுறீங்க? அப்படி நான் வீட்டுல அந்த போன்ல வாட்ஸ்அப் வச்சிருக்கிறேன். ஸ்டோரேஜ் குறைவு. அப்படி என்ன போன் வச்சிருக்கீங்க? நோக்கியா. நோக்கியா போன் வச்சிருக்கீங்க? கிஃப்ட் அனுப்பினவங்க ஒரு போனை பண்ணி கிஃப்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் பர்த்டேல உங்களுக்கு போனுக்கு பண்ணி கிஃப்ட் பண்ணி விடுவேன். அது நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இருந்ததாவே இருக்கட்டும் இனி இருக்கிறத பெட்டரா பாப்போம் தானே? அப்படித்தானே? இருந்ததாவே இருக்கட்டும் இனி பாக்குறதுல பெட்டரா பாப்பேன். கட்டாயம் வைஃப் எங்களோட சேர்ந்து நீங்களும் தருவீங்க. அதுல உறுதி. ஓகே தானே? எங்களுக்கு பின்னுக்கு வைஃப் உங்களையும் அடிச்சு துரத்துவா. சரியா? என்ன கூட்டிட்டு போவா? மிக்கி கூட்டிட்டு போவா? சரி பாவம் சொல்லுவோமா? ஓபன் பண்ணுவோமா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம்? இங்க வச்சு ஓபன் பண்ணுங்க. இஷ்யூ இல்ல தானே? இல்ல அப்படி அடி விழுந்தா எங்களுக்கு கேக்குறேன். ஓகே கொடுங்க. நான் கொடுக்கிறேன். வா தேங்க் யூ. வா இருக்கட்டும். அது உங்களுக்கு தேவைப்படும் வச்சிருங்க. லாஸ்ட்ல ஓபன் பண்ணுங்க. ஸ்டோரி ஓபன் பண்ணி ரெண்டே கண்டுபிடிக்க சொல்லல. அப்படி எப்படி நீங்க ஈஸியா ஓபன் பண்ணலாம். இப்படி வச்சு ஓபன் பண்ணுங்க. முன்னுக்கு பார்த்து ஓகேன்னு சொன்னா நீங்க பாக்கலாம் தானே? ஏன் கை கால் எல்லாம் முதாருது? ஏன் வேர்க்குது? ஏன் வேர்க்குது? லைட் ஓகே இல்ல இவ்வளவு நேரம் வேர்க்காம அது நேரம் நிக்கிறேன் வேர்க்குது. பயப்படாதீங்க பிரதர். அடி இல்லாம நான் காப்பாத்தி வர மாட்டேன். இது கடைசி கட்டம். வேண்டாம் இதுல இருக்கிறது அப்படி என்ன காட்டுறது? நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லலையே. கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்கல. நீங்க காட்டுங்க பிரச்சனை. என்ன காரணத்துக்காக வைஃப் சொல்றீங்க? அவதான் இன்னைக்கு கொஞ்சம் அவதான் இன்னைக்கு கொஞ்சம் ஒளிச்சு ஒளிச்சு தெரிஞ்சா அவதான். போட்டோ இருக்கு. பாப்பா ஏன் வேர்க்குது? எனக்கு வேர்க்கு இல்ல. அப்படி பாக்கலாம். ஹாப்பி பர்த்டே செல்லம் பண்றது வேறன்னு கண்டுபிடிக்கிற யாருமே இல்லையே. நாங்களா சொல்லவா இல்ல நாங்களே சொல்லவா இல்ல சொல்லுங்க. நீங்களா கண்டுபிடிச்சீங்க? இதுல சொல்லுங்க. ஷூராவா? அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நான் சொல்றதாவா தான். நீங்க சொல்றது வைஃப் தான். சரி என்ன காரணத்துக்காண்டி வைஃப் சொல்றீங்க? ம்? வைஃப் செய்திருப்பான்றதுக்காக சொல்றீங்களா இல்ல வைஃப் சொல்லி சமாளிப்போம்ன்றதுக்காண்டி சொல்றீங்களா? அவ செஞ்சிருப்பா. செய்திருப்பா. ஷூரா செய்திருப்பா. ஏன் உங்களோட ஃபேமிலில இருந்து வர யாரும் செய்திருக்க கூடாது? எனக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்தா டவுட். என்ன நான் சொன்னா ஜெஃப் நாளைல இருந்து வந்த ஆர்டர் இது. இந்த அவங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது விட்ட. யாருக்கு? வைஃப் ஃபேமிலிக்கு தெரியாதா? எங்கட
ஆமாங்க எங்கள் ஃபேமிலி. ஒருத்தருக்கும் தெரியாது உங்களுக்கு பர்த்டே இப்போதான் தெரியும், என்ன மதியத்து பிறகுதான் தெரியும். செய்யறதுக்கு இல்லை மறந்துட்டீங்கம்மா, மறந்த மாதிரி நடிச்சிருக்கல. அப்படிதான் இல்லை. நல்லா ஜோதிச்சு சொல்லுங்க, மறந்த மாதிரி நடிச்சிருக்கல. சரி, உங்களுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி தரணும்ன்றதுக்காண்டி உங்களோட பர்த்டேன்னு விஷ் பண்ணாம இருந்திருக்கலாம். சரியா? அப்ப நீங்க யார சொல்றீங்க? வைஃப் சொல்ல போறீங்களா, வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றீங்க? வைஃப் தான். அவர் என்ன அடிச்சு சொன்னா என்ன, குத்தி சொன்னா என்ன, வைஃப் தான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு ஒரு அழகான மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி ஏ உசிர உசிர தார கை மாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னாலான ஃபீல் பிடிக்காம ஓட்டு நரியில் இனிமே நாவோ வாழ இது என்ன ஃபீல் பிடிக்காம ஓட்டு நரியில் இனிமே நாவோ வாழ பேர தினக்கோ கோயில நீ பாக்க புது மாதிரி ஸ்டைலான பாக்கெட்டில் ஹீரோ பேனா மனசார உன்னோட ஃபேனான கொஞ்சம் பார்க்கணும் கைகள் பார்க்கணும் ஜோடி சேர்ந்த லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டில் வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி ஆனா நீங்க இதுன்றதெல்லாம் மகள் அதுவும் அப்பா பிள்ளை பொம்பளை பிள்ளை ஸ்பெஷலா நான் பார்த்து பொம்பளை பிள்ளைல போகும். ஓகே, எதிர்பார்த்தீங்களா வயசு இல்ல? ஆனா நீங்க வந்தோடனே உங்களோட வயசு கொடுக்காம வயசு பண்ற நம்பிக்கை என்ன இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை வேணும் போங்க. உங்களோட வயசு உங்களுக்காக என் ஹஸ்பண்டுக்கு செய்யணும் எல்லாமே பார்த்து பார்த்து அவ அவருக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில என் பாப்பாவையும் பார்க்கணும் உங்களுக்கும் செய்யணும்னு சொல்லி வயசு செய்வா. அப்பாவாக்கு வெறும் தேங்க்யூ மட்டும் அப்ப கூட காதல் கிணறுக்காக எல்லாம் அப்ப நிறைய நாள் ஆசையா நிறைய நாள் ஆசை எவ்வளவு படி முடிக்கிறா அவரை எனக்கு போன் எடுத்துருங்க கேக் வாங்கி விட்டுனாங்க இதோட வர என்ன பண்ணுங்க அவ்வளவு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேருமே லைஃப்ல ரெண்டு பேர்ல 3 பேருமே லைஃப்ல சந்தோஷமா ஹாப்பியாகவும் இருக்கணுங்க. கடவுள்கிட்ட சகல ஆசீர்வாதம் நல்ல சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக நாங்க சரியா? God bless you brother. லைஃப்ல நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த பர்த்டேல விஷ் பண்றோம். எல்லாமே உங்களுக்கு சக்சஸா கிடைக்கணும்னு சொல்லி உங்க மனசார உங்களுக்கு வாழ்த்துறேன். ஓகே, சரி, ஓகே.